அழகின் சவீதம் அணையானின் கொதி அகதின் பிரியரே அலிவின் பொருளே அறிவின் பிரபயாம் திருசெய்தரே நபி தாஹ நபி ஷரஃபான நிதி அழகின் சவீதம் அணையானின் கொதி அகதின் பிரியரே அலிவின் பொருளே அறிவின் பிரபயாம் திருசெய்தரே மகனீயமதா மருபூமணலில் மழவில் ஒளி நூறாய் வந்தவரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாஇஹி அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன் இலா ஆখিরিல் ஆயா. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. குன்னனும் சொல்கொண்டு குவலயத்தை உண்டு பண்ணி உயர்ந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் பண்பாய் படைத்து பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஓர் எல்லையில்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமனம் செய்த அருள் நாயகன், சொல்லாலும் மனதாலும் தொடவனாத பெரும் ஜோதி, கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் நற்தவம் இல்லாதவராயினும் நல்லார் உரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லோரும் வந்தேற்றும் அளவில் எமபயன்கடச் செய்பவன், அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே வான்புகளும் மாண்புகளும் அல்ஹம்துலில்லாஹ். இருளில் ஒளிவாகி இறைவன் அருள் நபியாகி கரை அகற்றி மறை புகட்ட இவ்வையகத்திலே வந்துதித்த ஜகத்தின் ஜீவனாடி ஜன்னத்தின் ஜகஜோதி மதீனத்தில் துயில் கொண்டும் மறைந்திலங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்கள் சொன்ன மொழியை சென்ற வழியை தன் வாழ்வியலாக கொண்டு உயரிய நிலையை அடைந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் துயர்ந்தோரை தொடர்ந்தோர்கள் அத்தனை மூமின்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் பந்தனமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. காலங்களெல்லாம் தகுதியிழந்து இந்த உலகம் மதியிழந்து இருளில் மூழ்கி ஒளி பிறக்காதா வழி கிடைக்காதா என்று தத்தளித்த காலத்திலே இவ்வையகத்திற்கு விருந்தாய் எல்லா வர்க்கத்திற்கும் ஒரு ரஹமத்தாய் காலத்தின் வசந்தமாய் கோலத்தின் சம்பூரணமாய் இந்த வையகத்திற்கு வந்தவர்கள் சர்தார் து ஆலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளம் படைப்புகளை படைத்து அத்தனை படைப்பை விடவும் மனித சஞ்சாரத்தை மனித வர்க்கத்தை சிறப்பித்ததன் நோக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான்.
அதனுடைய யதார்த்தத்தை சூஃபியாக்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். மனிதன் முஹம்மத் என்ற அமைப்பிலே படைக்கப்பட்டதனால் அவனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சகல படைப்புகளை விட்டும் சிறப்பாக்கி இருக்கிறான். அவனுடைய அமல்களில் சிறந்த அமலாகிய அவனுடைய தொழுகையை கூட அந்த அஹமத் என்ற வடிவிலே அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அலிஃப் அது நிலை என்றும், ஹ ருக்கு என்றும், மீம் சஜதாவென்றும், தால் இருப்பென்றும் அந்த அஹமத் என்ற வடிவிலே ஒரு மனிதனுடைய அமல்களில் சிறந்ததாகிய தொழுகையையும் அமைத்திருக்கிறான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதித்த இந்த மாதத்திலே, இத்தருணத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை நாங்கள் எப்படி நேசிப்பது என்பதை பேச நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வாறு நேசித்தான், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மரம், செடி, கொடி, கற்கள் கூட எப்படி நேசித்தது, பகுத்தறிவை பெற்ற நாம் எப்படி நேசிக்கிறோம் என்பதை பிரித்து பார்க்க நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 1,23,999 நபிமார்களையும் 313 ரசூல்மார்களையும் வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கி ஏராளம் சிறப்புகளையும் சௌபாக்கியங்களையும் கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ரகசியத்தையும் கொடுத்தான். அதனை பற்றி எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்ததன் பிற்பாடு அதனை ஞாபகமூட்டுகிறார் எங்களுக்கு பாடமாக. வஇத் உذ்குர் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் கொடுப்பேன். அல்லாஹ் யாரும் இல்லா ஒன்று கூடலை நாங்கள் உயிராக இருக்கிற சமயத்திலே ரசூல்மார்களையும் நபிமார்களையும் மாத்திரம் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டி ஒரு பிரகடனத்தை மேற்கொள்கிறான். அவர்களுக்கு ஈமானை புகட்டுகிறான். அல்லாஹ் கொண்ட இன்பத்தை அவனுடைய பிரதிநிதிகளாகிய இவ்வையகத்தை ஒளியேற்றி சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய இந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் அவ்விடத்திலே பாடம் புகட்டுகிறான். உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தருகிறேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும், உங்களில் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு ரசூல் உங்களிடத்தில் வருவார்கள். லதுமினுன் பிஹி, நிச்சயமாக அவர்களை ஈமான் கொண்டு, வல தன்சுருன்னஹு, அவர்களுக்கு உதவியாளராக நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆலமுல் அர்வாஹிலே, உயிர் உலகத்திலே நாங்கள் எல்லாம் ரூஹாக இருக்கக்கூடிய நேரத்திலே, படைகோளம் வராத சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அழைத்து இதனை பிரகடனப்படுத்துகிறான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாமத்தை அல்லாஹ் சுவனத்திலே உள்ள சகல தூண்களிலும் அவனுடைய அரிசிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பொறித்திருக்கிறான். அதனை பார்வையிட்ட எல்லா சுவனவாதிகளும் சந்தோஷத்தில் ஆட்கொண்டனர். யாரென்று தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆரம்பத்திலே கண்மொழிக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பெயரைத்தான் பார்க்கிறார்கள். எந்த ஒரு நபியும் எந்த ஒரு ரசூலும் இப்படி ஒரு சிறப்பை பெற்றதில்லை. அல்லாஹ்வின் பேருக்கு அருகாமையில் அவனே ஆசைப்பட்டு அந்த பேரை பொறித்து வைத்திருக்கிறான், அவ்விடத்திலே அலங்கரிக்க செய்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் ஆசைப்பட்டு ஒரு நபியினுடைய பேரை அவனுடைய அரிசிலே எழுதவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர. இது மாத்திரம் அல்ல நாயகத்தினுடைய சிறப்பு.
இதை வைத்து மாத்திரம் அல்ல நாங்கள் அன்பு கொள்வது. ஒரு மனிதன் அன்பு கொள்ள பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு பேச்சாளராக, சமூகத்திலே ஒரு முன்மாதிரியாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக, ஒரு உலக புகழ் பெற்றவராக, ஒரு விளையாட்டு துறையிலே, ஏதேனும் ஒரு துறையிலே துறைசார் அவர்களுடைய துறைகளில் உச்சம் தொட்டவரை ஒரு சமூகம், ஒரு குழு, ஒரு அமைப்பு அவரை விரும்பும். அவருக்காக அவர்கள் பின்புலத்திலே நின்று அவரை மெருகேற்றுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார்? பிரபல்யமானவர்களா? அழகானவர்களா? பேச்சாளரா? யார்? ஏன் அல்லாஹ் இவ்வளவு நேசிக்கிறான்? அதனுடைய அகமியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை அறிய படைத்தான். அந்த அழகிலே அவன் மதிமயங்கினான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகம் அதிகம் அல்லாஹ் நேசித்தான். அந்த நேசத்தை நபிமார்கள், ரசூல்மார்களுக்கும் ஊட்டினான், மலாய்க்காமார்களுக்கும் ஊட்டினான். மாறாக மூமின்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் விதைத்தான், வித்திட்டான். கண்ணியமானவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைக்க, புகழ்வதற்கு தகுதியுடையவர்களா? சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கிறார்களா? இமாம்கள் புகழ்ந்திருக்கிறார்களா என்று பல நச்சுத்தனமான கேள்விகள் எங்கள் மத்தியிலே நவீன சிந்தனைவாதிகளாலும் நவீன இயக்கவாதிகளாலும் எங்களுடைய ஈமானை திசை திருப்புகிறது. கண்ணியமானவர்களே, அவர்களின் அனுபவத்தை நவீன இயக்கவாதிகளுடைய ஃபவுண்டராகிய இப்னு தைமியா என சொல்லக்கூடிய அந்த நபர் அவருடைய கிதாபிலே, மஜ்முஉல் ஃபதாவா என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த கிதாபிலே, அவருடைய இன்னும் சில கிதாபுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு சஹாபி காருண்ய நபி சர்தார் து ஆலம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். யா ரசூலல்லாஹ், மதா குன்த நபியன், நீங்க எப்பொழுது நபியானீர்கள்? உங்களுடைய நபி என்ற அனுபவத்தை சொல்லுங்கள் நாயகமே என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எண்ணிவிடக் கூடாது, 570 ஏப்ரல் 20 திங்கட்கிழமை ரபியுல் அவல் பிறை 12 மக்கத்திலே உதித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு இதுதான் அவர்களுடைய துவக்கம் என்று நாங்கள் எண்ணிவிடக்கூடாது. அவர்கள் நபி என்ற அனுபவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், குந்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மண்ணாகவும் தண்ணியாகவும் இருக்கின்ற பொழுதே நான் நபி. மீண்டும் சொல்லுகிறார்கள், குந்து நபியன் வ ஆதமு லா மா வலா தீன். அவர்கள் மண்ணாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை. அந்த சமயத்திலே காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய அங்க அபயங்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் ஆய்வு செய்தால், அதனை கண்டறிந்தால், இந்த உலகத்திலே அன்பு வைப்பதற்கும் புகழ்வதற்கும் அவர்களை விட சாலச் சிறந்த ஒருவரை எங்களும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே எந்த துறையிலும், இந்த உலகத்திலே எந்த விதமான எதை கொண்டு ஒரு மனிதன் ஒருவரை விரும்புவானோ அந்த விருப்பங்களை எல்லாம் தொகுத்து எடுத்து அத்தனையையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தால் அதற்கும் ஒரு படி மேல்தான் நாயகத்தினுடைய குணமும் அவர்களுடைய அமைப்பும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உவமானம் கூட, உவமேயம் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வர்ணிப்பதற்கு வார்த்தையின்றி மௌனித்து நிற்கும். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ஒரு சிலருக்கு அல்லாஹ் அவர்களுடைய அழகை, தோற்றத்தை விளக்கி கொடுத்தான். அவர்கள் புகழ்கிறார்கள், கவி பாடுகிறார்கள், உள்ளத்தில் எழுந்த ஊசலாட்டங்களை சொல்கிறார்கள். அதிலே பிரபல்யமான ஒரு 4 வரியை சொல்கிறேன். ஹஸ்ஸான் இப்னு சாபித் நாயகம்
பள்ளிவாசலிலே புகழ் பாட பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரடித்து கொடுத்தார்கள். அவர்கள் புகழ்ந்தார்கள். புகழக்கூடிய தருணம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். அவர்கள் சற்று நேரம் மௌனித்து விட்டு மீண்டும் உமர் நாயகத்தை பார்த்து சொல்கிறார், உங்களை விட சிறந்த ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் நான் அவர்களை புகழ்ந்திருக்கிறேன் என்றால் அந்த தைரியம் நாயகத்தினுடைய கவி பாடியதால் அவர்களுக்கு எழுந்தது. உமர் நாயகத்துக்கு முன்னால் இப்படி பேச முடியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு முன்னால் குரல் ஒசத்தி அவர்களுக்கு கை நீட்டி பேச முடியுமா? அந்த தைரியம் நாயகத்தினுடைய கவி பாடியதால் வந்தது. உமைவிட சிறந்த சர்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு முன்னிலே பாடியிருக்கிறேன். உமர் நாயகம் அனுமதி கொடுத்தார்கள். கண்ணியமானவர்கள், அவர் சொல்லுகிறார், வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, நாயகமே யா ரசூலல்லாஹ், எனது கண்கள் உமைவிட ஒரு அழகானவரை பார்த்ததே இல்லையா நாயகமே. வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ, உமைவிட அழகான ஒருவரை இவ்வையகத்திலே பிள்ளை பெற்ற பெண்கள் யாரும் பெற்றதே இல்லை நாயகமே யா ரசூலல்லாஹ். குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின், சகல குறைகளை விட்டும் நீங்கிய அமைப்பிலே நீங்கிய நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ். கஅன்னக கது குலிக்த கமா தஷா, நீங்கள் எவ்வாறு படைக்க விரும்புகிறீர்களோ அந்த அமைப்பிலே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் நாயகத்துடைய காலத்திலே புகழ்கிறார்கள். அழகை பார்த்து ஒருத்தரை விரும்பினால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் நாங்கள் விரும்ப வேண்டும். அறிவை பார்த்தாலும் 1000 அறிவுகளும் அண்ணலிடம் வந்து மண்டியிடும். இந்த உலகத்திற்கு எந்த தலையங்கத்தை விட்டு நாங்கள் பாடம் புகட்ட முனைந்தாலும் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே முன்மாதிரி. அந்த நாயகத்தை பேசாத உலமாக்கள் இல்லை, பேசாத வெள்ளிக்கிழமைகள் இல்லை, பேசாத மிம்பர்கள் இல்லை, பேசாத தெருக்கள் இல்லை, பேசாத ஊர்கள் இல்லை. எல்லா முஸ்லிம்களும் வாழுகின்ற சகல ஊர்களிலும் சகல சொற்பொழிவுகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், பட்டுக்கொண்டே இருப்பார்கள். கியாமத்து நிலை கொள்ளும் அவர்களின் ஞாபகத்தையும் நேசத்தையும் மையமாக கொண்டே. கண்ணியமானவர்களே, ஆசிரியர் இல்லாத பேராசிரியர், ஆசிரியரிடம் படித்ததில்லை, பாடங்கள் படிக்காத பல்கலைக்கழகம் பெருமானார், நூலே பார்க்காத நூலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களை எத்துறையிலே நாங்கள் நேசிக்க முனைந்தாலும் அவர்கள் அதைவிட சிறந்தவர்கள். எங்களுடைய நேசம் அவர்களுடைய தகுதிக்கு போகாது. ஒரு வரலாற்றை நுசுஹத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபிலே எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிர் அற்ற அசையா பொருள் எப்படி நேசித்தது? கஅபத்துல்லாஹ், அன்னல் கஅபத தஸ்தஅதினு ரப்பஹா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விடத்திலே கஅபா அனுமதி தேடி நின்றது, அனுமதி கேட்டது. ஃபி ஜியாரத்தி கபரில் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தரிசிப்பதற்கு. ஃபயஅதனு லஹா ஃபதகூலு, அந்த கஅபாவிற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை தரிசிக்க கஅபத்துல்லா, இறையில்லமாம் கஅபத்துல்லா அல்லாஹ்விடம் உதவி தேடி நின்றது, அனுமதி தேடி நின்றது. யா ரப்பே, நீ அனுமதி தந்தால் காருண்ய நபி சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் சந்திக்க முடியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபயஅதனு லஹா ஃபதகூல், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே கஅபத்துல்லா சென்றது. சென்று 3 விடயத்தை பற்றி பேசியது. யா நபி அல்லாஹ், லா தஹ்தம்ம பிதலாத்தத்தின் ஃபஇன்னனி அஷ்ஃபஉ, 3 விடயத்தை பற்றி கவலையே கொள்ளாதீர்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ். 3 விடயத்தை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம், பொருட்படுத்த வேண்டாம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அந்த 3க்கும் நான் பரிந்துரை செய்வேன் நாயகமே யா ரசூலல்லாஹ்.
மன் தாஃபபி, யார் என்னை தவாஃப் செய்கிறாரோ அவருக்காக நான் பரிந்துரை செய்கிறேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். வமன் ஹரஜ வலம் யப்லுகனி, யார் என்னை நாடி என்னை பார்க்கும் ஆசையோடு வந்து என்னை அடையாமல் விட்டாரோ அவருக்கும் நான் ஷஃபாத்து செய்கிறேன், பரிந்துரை செய்வேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். வமன் இஷ்தஹல் வசூல இலைய வலம் யஜித் சபீலன், எவர் என் பக்கம் வரும் ஆசையோடு வராமல் இருக்கிறாரோ அவருக்கும் நான் ஷஃபாத்து செய்வேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். நீங்கள் இந்த மூணுவரையும் பொருட்படுத்த வேண்டாம், இந்த மூணுவரையும் எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் நாயகமே யா ரசூலல்லாஹ். கஅபத்துல்லாஹ் நாயகத்திடம் சென்றது. நாங்கள் நினைக்கலாம் ஒரு பள்ளி இல்லை என்றால் இன்னொரு பள்ளியிலே தொழலாம், ஒரு இடம் இல்லாவிட்டால் இன்னொரு இடம் இருக்கிறது, ஒரு பாதை இல்லாவிட்டால் இன்னொரு பாதை இருக்கிறது. ஆனால் கஅபத்துல்லாஹ் நாயகத்திடத்திலே சென்றால் தவாப் செய்ய கஅபா எங்கே? சிந்திப்பது சரிதான், ஆனால் அல்லாஹ் நினைத்தால் முடியுமா இல்லையா? இந்த உலகத்திலே ஒரு நேரத்திலே எத்தனை ரூஹுகள், எத்தனை உயிர்கள் பறிக்கப்படுகிறது? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை பேர்? ஒருவர் தான். அந்த வல்லமையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதே போல கஅபத்துல்லாவிற்கு அல்லாஹ் ஒரு வல்லமையை வழங்கினான். பெருமானார் நாயகத்திடத்திலே கஅபா சென்றது. அது கொண்ட ஆசை நாயகத்தை பார்க்க. எங்களுடைய உள்ளம் கனத்திருக்கிறது நாயகத்தை நேசிக்க, நாயகத்தை புகழ் பாட எங்களுடைய உள்ளமும் சிந்தனையும் மறுக்கிறதே ஏன்? ஆறாவது அறிவை, பகுத்தறிவை தந்ததாலா? கற்களும் கூட காருண்ய நபியோடு பேசியது, அவர்கள் பாதம் பட அது கரைந்தது. மரம் கூட காலின்றி நாயகத்திடத்திலே வந்து சலாம் சொன்னது. வாய் பேசா விலங்குகள் கூட நாயகத்தோடு பேசியது. கண்ணியமானவர்களே, அந்த நாயகத்துடைய உம்மத்தாக வந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக பிறக்க ஆசை கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களை பற்றி, அந்த பெருமானார் நாயகம் அடங்கப்பட்ட இடத்தை பற்றி, அதை கொண்டும் ஒரு இடத்தை கொண்டும் ஒருவரை நாங்கள் நேசிப்போம். அந்த இடத்தை பற்றி சுபுகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃலலு மினஸ் ஸமாவாத்தி வல் அர்ஷி வல் கஅபதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்க பெற்றிருக்கிற அந்த இடம் இருக்கின்றது அல்லவா, அஃலலு மினஸ் ஸமாவாத்தி வல் அர்ஷி வல் கஅபதி, வான மண்டலத்திலே உள்ள அத்தனையும், வானம், அரிசி, கஅபாவை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளும் அந்த மதீனா ஷரீஃபிலே இருக்கக்கூடிய அந்த ரவுலா சிறந்தது என்று சுபுக்கி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மதுன் பஷர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதர், லாக்கல் பஷர், ஆனால் மனிதர் இல்லை. பல் ஹுவ யாக்கூத்தும் பைனல் ஹஜர், கல்கள் எல்லாம் மாணிக்கமாகுமோ, கல்லுக்கு மத்தியிலே மாணிக்கத்தை போல எங்களுக்கு மத்தியிலே பெருமானார் என்று அபுல் ஹசனு ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்தை பார்த்தால் நேசிப்பதற்கு மிக உகந்தவர்கள் அவர்கள் தான். கண்ணியமானவர்களே, அந்த நாயகத்தை நேசிப்பது பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நாங்கள் பார்த்தால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் உண்மையிலே விரும்புவராக இருந்தால், உண்மையிலே அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவராக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான், வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பான், அவன்
எப்படி? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையில் அல்லாஹ்வை ஒருவர் விரும்புவராக இருந்தால் அவரிடம் சொல்லுங்கள், உங்களை பின்பற்றும்படி சொல்லுங்கள். உங்களை பின்பற்றினால் அவரை நான் நேசிப்பேன், அவருடைய பாவத்தை மன்னிப்பேன். 2 விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். பெருமானாரை நேசித்தால் அந்த நேசத்தில் இறைவனுடைய நேசத்தை புதைத்து வைத்திருக்கிறான். அந்த நேசத்திலே தான் எங்களுடைய பாவமீழ்ச்சியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் ஓதுகிறோம் என்று விட்டு பெருமானாருடைய புகழாரத்தில் அவர்களுடைய நேசத்தில் நாங்கள் பொடுபோக்கு இழைக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையில் நீ என்னை விரும்புவராக இருந்தால், உண்மையில் என்னை நேசிப்பவராக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசி, உன்னை நான் மன்னிப்பேன். அல்லாஹ் குர்ஆனிலே பெருமானாரிடத்திலே சொல்லும்படி சொல்லுகிறாரே, எங்களுடைய பார்வைகள் எங்கே போனது? எங்களுடைய உள்ளம் இந்த ஆயத்தை ஏற்க மறுக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லத்துல் வாஜிதி வல் மௌஜூத், அல்லாஹ்விற்கும் கஅபாவிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் கிப்லா. படைப்புகளுக்கும் படைப்பாளனுக்கும் பெருமானாரே கிப்லா. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் நேசிக்க சொல்கிறான், நாங்கள் ஆதாரம் தேடுகிறோம். அல்லாஹ் நேசிக்கிறான், நபிமார்களை நேசிக்க சொல்லியிருக்கிறான், ரசூல்மார்களை நேசிக்க சொல்லியிருக்கிறான், மலாய்க்காமார்களை நேசிக்க வைத்திருக்கிறான். இன்னும் சில அடியார்களை இஹ்தியார் தேர்ந்தெடுத்து நேசத்தை ஊட்டியிருக்கிறான். ஆனால் நாங்கள் ஆதாரம் தேடுகிறோம். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே அந்த நேசத்தை உள்ளத்தில் விதைத்தவர்களை பார்த்து சொல்கிறான், குல் நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், பிஃபலில்லாஹி, அல்லாஹ்வுடைய சிறப்பு கொண்டும், வபி ரஹ்மத்திஹி, அவனுடைய அருள் கொண்டும், ஃபபிதாலிக தஅக்கீத், உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹ், அவனுடைய ரஹ்மத்து கொண்டே ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் சந்தோஷம் அடையட்டும். இந்த ஆயத்திற்கு சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய தஃப்சீரிலே இப்னு அப்பாஸ் நாயகம் அவர்களை மேற்கோள் காட்டி ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள். ஃபதுலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய சிறப்பு என்பது அல் இல்மு, அதுதான் அறிவு. மேலே அல்லாஹ் ஃபதுல் என்று சொன்னது அவனுடைய அறிவு, அறிவை கொண்டு, வரஹ்மத்துஹு, அவனுடைய ரஹ்மத் என்று அல்லாஹ் மேலே சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பைலாவிலே இந்த விடயத்தை சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான். அல்லாஹ் ரஹ்மான், பெருமானார் அருள், மிக அருள் பாலிப்பவன் அல்லாஹ். இந்த ரஹ்மத் என்ற சொல் மஸ்தர். இந்த ரஹ்மத் என்ற சொல்லிலே இருந்துதான் இந்த ரஹ்மான் என்ற சொல் பிறக்கும். இந்த ரஹ்மத் இல்லாவிட்டால் அந்த ரஹ்மான் இல்லை. எப்படி புகட்டுகிறான்? இலக்கணத்திலும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவை புகுத்துகிறான். இந்த ஆயத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் இலக்கியம் படித்தாலே எங்களுக்கு அந்த யதார்த்தம் புரிந்துவிடும். கண்ணியமானவர்களே, வினையடி மஸ்தர், அந்த சொல்லிலே இருந்துதான் இந்த சொல் பிறக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத், அல்லாஹ் ரஹ்மான். இந்த ரஹ்மத் என்பது ஊற்றெடுக்கும் இடம், அருள் பிறக்கும் இடம். அந்த அருளிலே இருந்துதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருளை வழங்குகிறான். அருள் என்றாலே நீங்கள் தான் நாயகமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லவா, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, என்னத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் அனுப்பினேன் என்று. எப்படி அனுப்பினான் அல்லாஹ்? ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த ஆழத்திற்கு ரஹ்மத்தாய், இந்த வையகத்திற்கே அல்லாஹ் பொருந்தும் அமைப்பில் 3 வைத்திருக்கிறான். 3 பொருளும் தான் இந்த ஆழத்திற்கும் சொந்தம். தனி இஸ்லாமியருக்கு மாத்திரம் அல்ல, ஒரு சமூகத்திற்கு மாத்திரம் அல்ல, உயிர் உள்ள பொருட்களுக்கு மாத்திரம் அல்ல, அசையும் பொருளுக்கு மாத்திரம் அல்ல, அசையும் அசையா உயிருள்ள உயிரற்ற அத்தனை படைப்பினங்களுக்கும்
இந்த மூன்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ரப்புல் ஆலமீன். ஆலமீன் என்றால் என்ன? அல் ஆலமு மா சிவல்லாஹ். ஆலம் அகிலம் என்றால் அல்லாஹ்வை அன்றி அத்தனையும் அகிலம், அத்தனையும் உலகம். அதிலே எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் இறைவன். அடுத்தது ரஹ்மத்துல் ஆலமீன். அகிலத்திற்கு ரஹ்மத். அல்லாஹ் யாருக்கெல்லாம் இறைவனோ அத்தனை பொருளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் ரஹ்மத். இன்னும் ஒன்றை அல்லாஹ் சொல்கிறான், ஸிக்ருல் லில் ஆலமீன். அல்லாஹ் எந்த பொருளுக்கெல்லாம் இறைவனோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த பொருளுக்கெல்லாம் ரஹ்மத்தோ அத்தனைக்கும் குர்ஆன் தான் வேதம். கண்ணியமானவர்களே, இதை மூன்றையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக, உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், ஷாஹிதன், சாட்சியாளராக, முபஷ்ஷிரன், சோபனம் கூறக்கூடியவர்களாக, வனதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக. எல்லா விடயத்தையும் அவருடைய சன்னிதானத்திலே தொகுத்துவிட்டு நபிமார்கள் ரசூல்மார்கள் மத்தியிலே அதனை சமர்ப்பித்து விட்டு அல்லாஹ் இறுதியாக காத்தமுன் நபியை அத்தனை நபிமாருக்கும் ஒரு துணை நபியாக, அத்தனை ரசூல்மாருக்கும் ஒரு துணை ரசூலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பியிருக்கிறான். ஒரு சமூகத்திற்கு மாத்திரம் அல்ல, ஒரு சமூகத்திற்கு மாத்திரம் அல்ல, ஒரு ஊர், ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு மாத்திரம் அல்ல, எல்லா நபிமாருடைய உம்மத்திற்கும், சகல உலகங்களுக்கும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் ஒரு முன்மாதிரி வழிகாட்டி. அவர்கள் தான் ஹாத்தமுன் நபி. அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான்தாரியாக மாட்டார். இந்த விடயத்தை வைத்துவிட்டு இன்னும் ஒன்றை சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேரை மொழியாதவர் இஸ்லாம் இல்லை. அவர்களை நேசிக்காதவர் மூமின் இல்லை. அவர்களை சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான்தாரியாக மாட்டார். ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களை பெற்ற, நீங்கள் பெற்ற, எங்களை பெற்ற எங்களுடைய பெற்றோர்கள், நாங்கள் பெற்ற எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், தோள் தருவேன் என்ற தோழன், எல்லா இந்த உலகத்திலே தாய்க்கு பின் தாரம் மனைவி, இந்த உலகத்திலே எங்களுக்கு யாரெல்லாம் உள்ளத்திற்கு உகந்தவர்களாய் உறவாட உகப்பானவர்களாய் இருக்கின்றார்களோ அத்தனை பேரை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்காத வரையிலும் ஒரு மனிதன் மூமினாக மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காட்டிச் சொல்கிறான், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூமின்களுக்கு உள்ளத்திலே கரை அகற்றி தீபமேற்றியவர்களுக்கு உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியமானவர்களே, வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிறப்பை உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனிலே ஏராளமான ஆயத்தில் அல்லாஹ் விளக்குகிறான். இந்த உலகத்திலே வந்த எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை ஞாபகம் கூறுகிறது. ஆனால் எங்களுடைய உடல் கூறுகிறது, எங்களால் உணர முடியவில்லை. ஆனால் எல்லா நபிமார்களும் இந்த உடல் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திலே இருந்து இறைவனை காண ஆசைப்பட்டார்கள்.
இவ்விடத்திலே இறைவனுடைய ஆசை எங்கே இருக்கிறது, இறைவனுடைய நேசம் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இந்த உலகத்திலே உள்ள எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை காண ஆசை கொண்டார்கள். நாங்கள் அறிந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் முதல் கொண்டு, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் எந்த ஒரு நபியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பார்த்ததே இல்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் பார்க்க ஆவல் கொண்டான். அல்லாஹ் பார்க்க ஆவல் கொண்டான். அதன் பிரதிபலிப்பு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்தான். எங்கே போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்? ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى. வில்லையும் அம்பையும் போல அதைவிட நெருக்கமாகும் இறைவனை அண்மித்தார்கள். 70,000 திரை கடந்தார்கள். 2 திரைக்கு மத்தியிலே 500 ஆண்டு கால தூரம். அந்த கணப்பொழுதிலே இந்த சம்பாஷணை முற்றுப்பெறுகிறது. எப்படி சாத்தியம்? இந்த பூமியின் நேசமும் இந்த பிரபஞ்சத்தின் நேசமும் அங்கேதான் இருக்கிறது. இந்த பூமி ஸ்தம்பித்து நின்றது. பெருமானார் பிரிந்தவுடன் பெருமானாரின் பிரிவை எண்ணி அண்ட கோலங்கள் அனைத்தும் அசைய மறுத்தது. பெருமானாரை பிரிந்ததனால் மதி கூட முழுமதி ஒளியின்றி நின்றது. சூரியன் தன்னை மறைத்து கொண்டது. இந்த பூமி திடுக்கிட்டு போனது, சுழல மறுத்தது. நாட்கள் நகரவில்லை, நேரம் போகவில்லை, எந்த அசைவுமின்றி இந்த உலகம் காணப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி பார்த்தார்கள்? மா ஜாகல் பஸரு வ மா தகா. அவர்களுடைய பார்வை தழும்பவில்லை, பார்வை மாறவில்லை. ரஆ ரப்பஹு பிஐனை ரஸிஹி. இந்த கண்ணாலேயே அல்லாஹ்வை கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சித்ரத்துல் முன்தஹா இடத்திலே மிக பெரும் தோற்றங்களை பெற்ற வானவர் கோமான், 600 ரெக்கை பெற்றவர், ஒரு ரெக்கையால் இந்த உலகை கட்டி போட, உலகை மறைக்க முடியும் ஆற்றல் கொண்டவர். இன்னி வரல் இடையளவு தாண்டினாலும் கருகிச் சாம்பலாகி விடுவார். இதற்கு அங்கால் என்னால் வர முடியாது நாயகமே யா ரசூலல்லாஹ், அங்கால் நீங்கள் தான் தகுதி பெறுவீர். அதையும் கடந்தார்கள். ஏன்? அந்த சித்திரத்தில் முன்தஹாக்கு அங்கால் உள்ள சகல திரைகளும் நாயகத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஒளியில் தான் ஒளி பெற்றது. கண்ணியமானவர்களே, சித்திரத்துல் முன்தஹா கடந்து எந்த ஒளி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை எரிக்குமோ அந்த ஒளி, அந்த தன்மையை பெற்றதும் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய ஒளியிலே இருந்துதான், அவர்கள் ஒளிவிலே இருந்துதான் என்று இமாம்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லுகிறார்கள், அனமின் நூரில்லா, நான் இறைவன் ஒளியில் இருந்து, குல்லு ஷைஇன் மின் நூர், அனைத்தும் மின்னிலிருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய இமாம்களில் சிலர் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்த நாள், இந்த நாள் எப்படிப்பட்டது, இந்த நாள் எப்படிப்பட்டது என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் கூறுகிறார்கள். எங்களிலே பல நச்சு கருத்துக்கள் இருக்கிறது. கொண்டாடக்கூடிய பெருநாட்கள் 2 தான். இதைத்தான் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு விதிவிலக்கை வைத்திருக்கிறார்கள். இதுதான் பெரிய பெருநாள், சிறிய பெருநாள் என்று வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் வந்த நாள் லைலத்துல் கத்ர், தொழுகை வந்த நாள், குர்ஆன் வந்த நாள், பெருநாள் நோன்பு பெருநாள் என்று இதனை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த அத்தனையும் சகல சிறப்புகளும் பெருமானாருடைய வருகையினால் தான். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வராவிட்டால் லைலத்துல் கத்ர் அந்த இரவிற்கு அந்த மகத்துவம் இல்லை. 1000 மாதத்தினுடைய சிறப்பை அந்த இரவு பெற்றிருக்காது. 83 ஆண்டு காலமும் 4 மாதத்தினுடைய சிறப்பை அந்த இரவு பெறுகிறது பெருமானாருடைய வருகையினால். குர்ஆன் வருகிறது பெருமானாருடைய வருகையினால்.
தொழுகை கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவனை நாடி சென்றதனால் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இந்த உலக பிரபலங்களை விடவும் பிரபலமானவர்கள். இந்த உலகத்திலே இவர்களை போன்ற ஒரு புகழ் பெற்றவர், உலகம் படைக்கப்பட காரணமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். நாயகத்தை விட சிறந்த புகழுடையோர் யாரும் இல்லை. அல்லாஹ்வே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு புகழை தன்னகத்தை கொண்ட ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்ற பெயரை சூடுகிறான். அந்த அமைப்பிலே இன்சானை அமைத்திருக்கிறான். முஹம்மது என்ற பெயரும் புகழுக்குரியோன், புகழுக்குரியவர் என்ற பெயரை அல்லாஹ் சூட்டியிருக்கிறான். நாயகம் வருவதற்கு முன்னால் அந்த பெயர் யாருக்கும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த நாள் ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஸ்ஸத்தில் அர்லு இஜ்லால லி மௌலிதிஹி, இந்த பூமி துள்ளி குதித்தது, சந்தோஷத்தில் ஆடியது. ஷபீஹத்தன் பி அரூசின் ஹஸஹத் தரபு, ஒரு சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே புது மாப்பிளை எப்படி துள்ளி குதிப்பார், ஆடுவார், மகிழ்ச்சியிலே மூழ்கி கிடப்பார், அப்படி இந்த பூமி ஆடி போனது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட எல்லா பிரபலங்களை விடவும் மகத்துவம் பெற்ற எந்த துறையில் சென்றாலும், எந்த உதாரணத்தை வைத்தாலும், எந்த தலைப்பை வைத்தாலும் அத்தனைக்கும் மேலான எங்கள் ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவத்தை அல்லாஹ் உயர்த்தியதாய் அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய உயரத்தை எங்களால் எட்ட முடியாது. அவர்களை நேசிக்கும் பாக்கியத்தை நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். நாயகத்தை புகழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு புகழுக்கு முற்று வைக்கிறார்கள். என்ன தெரியுமா? நாங்கள் புகழ்ந்ததெல்லாம் எங்களுடைய மனோ இச்சையின்படி, நாங்கள் புகழ்ந்ததெல்லாம் எங்களுடைய புகழின் உயரமே, நாயகத்தினுடைய புகழின் உயரம் அல்ல என்று விட்டு அவருடைய புகழ் காவியத்தை முற்று பெற வைக்கிறார்கள். எப்படி ஹசன் இப்னு சாபித் நாயம் சொல்லுகிறார்கள், மா இன் மதஹ்து முஹம்மதா பி மகாலதி, என்னுடைய சொற்கொண்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழவில்லை, வலாக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதி, அவர்களை புகழ்வதால் தான் எனது சொல்லுக்கே புகழ் கிடைக்கிறது என்று ஹசன் இப்னு சாபித் நாயம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் எத்தனை ஆதாரங்களை பார்த்தோம். ஆனால் உண்மையில் அல் இஹ்திஃபால் பி மௌலிதி ஷரீஃப், நாயகத்தை புகழ்வதற்கு, நாயகத்துறை நேசிப்பதற்கு லா யஹ்தாஜு இலா ஹதீஸின் ஸஹீஹ், சஹீஹான ஹதீஸை தேட வேண்டாம், சஹீஹான ஹதீஸ் தேவையில்லை. பல் யஹ்தாஜு இலா கல்பின் ஸஹீஹ், நல்ல உள்ளம் இருந்தால் போதும். மல்லம் யஃப்ரஹ் பி மௌலிதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழவில்லையோ ஃபல் யுஆலிஜ் கல்பஹு, அவருடைய உள்ளத்திற்கு அவர் மருத்துவம் செய்து கொள்ளட்டும். ஃபைன்னஹு மரீலுன் பில் ஜஃபாயி, நிச்சயமாக அது உளநோயாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாயகத்தை புகழ்ந்தவர்கள் எல்லாம் 1000 கவிஞர்கள் திரண்டாலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே ஷஜர்கள் கலமாய் பஹர்கள் மஷியாய் எழுதி கலிச்சான் எலியில்லா கலியில்லா என்று மலையாளத்திலே சொல்வார்கள். இந்த உலகத்திலே உள்ள பசுமையான செடி கொடிகளை எல்லாம் ஒன்று திரட்டினாலும், இந்த உலகத்திலே உள்ள சகல திண்மங்களையும், மரம் செடி கொடிகளை எல்லாம் ஒரு பேனாவாகவும், ஆற்று நீர், கிணற்று நீர், குளற்று நீர், கண்ணீர் முதல் கடல் நீர் வரை எல்லாவற்றையும் மையாக ஆக்கினாலும் நாயகத்துடைய அகமியத்தில் 1000 ஒரு துளியையும் சொல்லி முடிக்க முடியாது. எல்லாம் எங்களுடைய தகுதியின் உயரமே. நாயகத்துடைய உயரத்திற்கு எங்களால் செல்லவும் முடியாது, புகழவும் முடியாது, நேசிக்கவும் முடியாது. என்றாலும் நாயகத்தை அல்லாஹ் நேசித்தான். அந்த நேசத்தை அனுபவிக்கக்கூடிய, அந்த நேசத்தில் இன்பம் காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தருவானாக. ரப்பே, நாயகத்துடைய நேசத்தை எங்கள் உள்ளத்தில் புகுத்தி விதைத்து விடுவாயாக. அதனுடைய அறிவடையாய் எங்களுடைய சந்ததியை அந்த நேசத்திலே வாழச் செய்வாயாக. பெருமானாருடைய இன்பத்திலே மூழ்கி அவர்களுடைய அடிச்சுவடுகளை அணுவணிவாய் நொடி நொடியாய் நினைத்து நிந்தித்து வாழ்ந்து கலிமாவோடு உயரிய நிலையை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கலிமாவோடு எங்களுடைய வாழ்க்கைக்கு முற்று வைத்து விடுவாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم നബി ത്വാഹ നബി ശരഫാണ് നിധി അഴകിൻ സവിധം അണയാനിൻ കൊതി അഹദിൻ പ്രിയരെ അലിവിൻ പൊരുളെ അറിവിൻ പ്രഭയാം തിരുസേദരെ നബി ത്വാഹ നബി ശരഫാണ് നിധി അഴകിൻ സവിധം അണയാനിൻ കൊതി അഹദിൻ പ്രിയരെ അലിവിൻ പൊരുളെ അറിവിൻ പ്രഭയാം തിരുസേദരെ മഹനീയമതാ മരുഭൂമണലിൽ മഴവില്ലൊളിനൂറായി വന്നവരേ. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇന്നൽ ഹംദലില്ലാഹി നഹ്മദുക യാ മൻ അവലഹ്തലനാ സുബലൽ ഹിദായ വഅസഹ്തൻ വസൈറനാ ഗശാവത്തൽ ഗവായ ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم المرء مع من أحب. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تؤسر. ربي تمم بالخير وما توفيقي إلا بالله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. எம்பெருமானார் சத்திய தூதர் சர்மார்க்க போதகர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த புண்ணிய மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக எமது முஹையத்தீன் ஜும்மா பள்ளிவாயல் மற்றும் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃப் இதோடு இணைந்து இயங்கும் அனைத்து உறுப்பினர்கள், இந்த சபையை இந்த இடத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஞ்ஞான மக்களிடையே விஞ்ஞான தீபம் ஏற்றிய எம் உயிரினும் மேலான எந்தல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் ஆசியை வேண்டியவனாக இன்னும் அவர்களுடைய வழித்தோன்றலை அணுகும் பிசுகாது தேடி தேடி பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியீன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இவ்விடத்தின் கதாநாயகர் குத்துபு பலதினா குத்துபுல் மஜீத் ஃபர்தில் வஹீத் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் நாகூரியில் மாணிக்க பூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் ஆசியை வேண்டியவனாகவும் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன்.
புண்ணியம் பூத்துக் குலுங்கும் இந்த ரபியுல் அவ்வல் மாதம், இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் சிறப்பு முழுமையாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரித்த மாதமாக இருக்கின்றது என்பதனால் அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த அந்த ஒரே ஒரு விடயத்திற்காக வேண்டி மாத்திரமே சிறப்பு பெற்றது. அதன் மூலமாக ஏராளமான சிறப்புகளை இந்த மாதம் பெற்றிருக்கின்றது. நாம் எடுத்துக்கொண்ட விடயம் மஹப்பத்துர் ரசூல். அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களை மஹப்பத்து வைப்பது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக வேண்டி மஹப்பத்து வைக்க வேண்டும், எதற்காக வேண்டி நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான், நாயகமே யா ரசூலல்லாஹ், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவே தவிர நாயகமே உங்களை இந்த உலகத்திற்கு நாங்கள் அனுப்பவில்லை என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, அதே போன்று வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா வலக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன். இவ்வாறு அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா அனுப்பியதன் நோக்கத்தை பல ஆயத்துக்களை கொண்டு பல விளக்கங்களை கொண்டு எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் அவதரித்ததனுடைய பரம்பொருளை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனிலே பல விடுத்தங்கள் நாயகத்தை பற்றி கூறுகின்றான். ஆனால் ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாயகத்தை உண்மையாக உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத மஹப்பத்து வைக்காத ஒருவனுக்கு குர்ஆனுடைய நேர்வழி நிச்சயமாக கிடைக்காது. குர்ஆனுடைய நேர்வழி நிச்சயமாக கிடைக்காது. எமது சகோதரர்கள் சிலர் அறியாமையின் காரணத்தில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், ஏன் மௌலிது பாராயணம் செய்ய வேண்டும், எதற்காக வேண்டி மௌலிது ஓத வேண்டும், குர்ஆன் ஓதலாம் தானே, ஒரு எழுத்திற்கு 10 நன்மைகள் என்றால் எத்தனையோ ஆயிரம் நன்மைகளை நாம் சர்வ சாதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்று கூறினாலே எங்களுக்கு 30 நன்மைகள். இவ்வாறு இருக்க எதற்காக வேண்டி நாம் மௌலிதை பாராயணம் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓதலாம் தானே என்று சில மனிதர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்திக்க வேண்டும். குர்ஆனை ஓதினால் நன்மை கிடைக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் எங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்படுகிறது. சகோதரர்களே, குர்ஆன் ஓதினால் நன்மை கிடைக்கும். நான் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். குர்ஆனை ஷைத்தானும் ஓதுவான். குர்ஆன் அதற்காக வேண்டி மாற்றமாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. குர்ஆனை கட்டாயம் ஓத வேண்டும், அது இறைவனுடைய கலாம். ஆனால் குர்ஆனை ஷைத்தானும் ஓதுவான். குர்ஆன் மிகவும் சிறந்த ஒரு ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தவன் ஷைத்தான். ஆனால் ஷைத்தானுடைய நாவிலே சலவாத்தோ மௌலூதுகளோ என்றென்றும் அவனுடைய நாவிலே வராது சகோதரர்களே. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியத்திற்காக வேண்டி இறைவன் சுஜூது செய்ய சொல்கிறான். அந்த இடத்திலே ஷைத்தான் தற்பெருமையை கொண்டு மறுக்கிறான்.
அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலத்திலே வந்த அவர்களுடைய பிள்ளையாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் எவ்வாறு புகழ்வான்? சகோதரர்களே, எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் கூறி காட்டுகிறார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடே நாளை மறுமையில் இருப்பான். நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரோடுதான் நாம் நாளை மறுமையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக நாங்கள் நேசிக்கிறோம். ஆகவே நாங்கள் அவர்கள் மீது மௌலூது பாராயணம் செய்கிறோம், அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுகிறோம். ஆகவேதான் அவர்களுடைய புகழ் மாலையை பாடக்கூடிய நாங்கள் அந்த நாயகத்தோட நாளை மறுமையில் இருப்போம் என்றால் இதற்கு ஈடாக எந்தொன்றும் வராது. நாயகத்தை நேசித்தால், நாயகத்தை உண்மைக்கு உண்மையாக அன்பு வைத்தால், அந்த நாயகத்தோடு நாங்கள் இருக்க வேண்டுமென்றால் அந்த நாயகம் எங்கே இருப்பார்கள்? அந்த நாயகம் எங்கே இருப்பார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், லம்மா ஃபதஹ ஐனைஹி ரஆ அலா பாபில் ஜன்னா ரஆ அலா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாயலிலே நான் பார்த்தேன், மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. எத்தனையோ நபிமார்கள், 1,24,000 நபிமார்கள் வந்திருக்க, எதற்காக வேண்டி எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் நாமத்தை மாத்திரம் இறைவனோடு பெயரோடு சேர்த்து அந்த சுவர்க்கத்தினுடைய வாயலிலே எழுதியிருக்க வேண்டும்? அது மாத்திரமல்ல, இது உங்களுக்கு சிந்திப்பதற்காக வேண்டி 1,24,000 நபிமார்கள் வந்தும் எதற்காக வேண்டி அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சுவனத்து பெண்களின் தலைவியாக அறிவிக்க வேண்டும்? எத்தனையோ நபிமார்கள் வந்திருந்தும் எதற்காக வேண்டி சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த பேரர்களான அந்த இருவர்களையும் ஏன் சுவனத்து வாலிபவர்களாக அறிவிக்க வேண்டும்? இது மாத்திரமல்ல, குர்ஆனிலே அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அழைத்து, அவர்களுடைய பெயரை அழைத்ததாக குர்ஆனிலே வரலாறு இல்லை. சிறப்பு பெயர்களை கொண்டு அழைத்திருக்கிறான். யா ரஹ்மத்தல்லில் ஆலமீன் என்று அழைத்திருக்கிறான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டு யா முஹம்மது என்று அழைத்தது கிடையாது. ஏனைய நபிமார்களை அழைத்திருக்கிறான், பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தது கிடையாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பெயர்களை கொண்டு எத்தனைய சூறாக்கள் வந்திருக்கின்றது. சூரத்து தாஹா, சூரத்துல் முஸம்மில், சூரா முத்தஸிர், இது போன்ற ஏராளமான பெயர்களை அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை கொண்டு, சிறப்பு பெயர்களை கொண்டு அல்லாஹ் அறிவித்திருக்கிறார். இவைகள் அனைத்தும் இறைவன் அந்த நாயகத்தின் மீது வைத்த மஹப்பத்தை வெளிப்பாட்டுவதற்காக வேண்டிய சகோதரர்களே. இதை அறியாவிட்டால், இதை உணராவிட்டால் அந்த நாயகத்தின் மீது நாம் எவ்வாறு மஹப்பத்து வைப்பது? அந்த நாயகத்தை நாம் எவ்வாறு காதலிப்பது? இவ்வாறான ஏராளமான விடயங்களை குர்ஆனை கொண்டு இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள், எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள், அந்த சஹாபாக்கள் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த நேசத்தின் வெளிப்பாட்டை ஆதாரபூர்வமான அறிஞர்கள் எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள்.
இவ்வாறு இருக்கத்தக்க அண்ணலம் பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர்களாக பார்க்கிறீர்களே, உங்களுக்கு மனம் இடம் கொடுக்கின்றதா இதற்கு? வெறுமனே ரசூல், அவர் தூதர் மாத்திரமே என்று கூறீர்களே. எத்தனையோ வேதங்கள், 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான். வேறெந்த நபிமார்களை முன்னறிவிப்பு செய்யவில்லையே, எதற்காக வேண்டி? இதை சரியான முறையில் உணராதவனால் அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க முடியாது. ஒரு முறை சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உமரே கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நீங்கள் என்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறீர்கள்? நீங்கள் என்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறீர்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனது உயிரை தவிர, எனது உயிரை தவிர அடுத்ததாக உள்ள அனைத்து வஸ்துக்களையும் விட மேலாக நாயகமே உங்களை நான் நேசிக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய மறுகணம் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை. மீண்டும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், எனது உயிரை விட மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று கூறிய கணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், உமரே, தற்பொழுது உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். சகோதரர்களே, எனது தாய், எனது பிள்ளைகள், எனது தாய் தந்தை, எனது உயிரை விட மேலாக எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காவிட்டால் எங்களிடத்தில் ஈமானே கிடையாது. ஈமான் இல்லாதவனால் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அமலும் பிரயோஜனமற்றதாக இருக்கின்றது. சகோதரர்களே, இவ்வாறுதான் அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்க சொன்னால், நேசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், சிலர் கூறுகிறார்கள், நாங்கள் அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம், அவர்கள் சுன்னத்தாக்கிய மிஸ்வாக் என்ற ஒரு கடமையை நாங்கள் தொடராக செய்கிறோம், அவர்கள் தொழுத தொழுகையை நாங்கள் தொழுது வருகிறோம், நாங்கள் நோன்பு நோக்கிறோம், நாங்கள் ஜகாத் கொடுக்கிறோம், நாங்கள் ஹஜ் செய்கிறோம் என்று இதை மஹப்பத்தாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த நேசமாக பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது மஹப்பத்தாக வராது. நான் எனது குழந்தையை மஹப்பத்து வைக்கிறேன் என்றால் இந்த மஹப்பத்து பின்பற்றுதலாக வருமா? அந்த குழந்தையை நான் பின்பற்றுவதா? அல்லது குர்ஆனிலே இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கஹஃப், கஹஃப் வாசிகள் என்ற அத்தியாயத்திலே கஹஃப் வாசிகளுடைய விடயத்தை பற்றி கூறும்போது கூறுகிறான், கஹஃப் வாசிகள் அந்த கொடுங்கோல் ஆட்சி மன்னனுடைய அந்த தண்டனையை தவிர்த்து தனது இறைவனை நாடியவர்களாக வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று ஒரு குகையை அடைகிறார்கள். அந்த குகைக்கு செல்கிறார்கள். அப்போது இவர்களை பின்தொடர்ந்து ஒரு நாய் செல்கிறது. ஒரு நாய் இவர்களை பின்தொடர்ந்து செல்கிறது. இவர்கள் பயந்தவர்களாக, ஒருவேளை
இந்த நாய் எங்களை பின்தொடர்ந்து வருவதன் காரணத்தினால் நாங்கள் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளனுடைய கையில் அகப்பட்டு விடுவோமோ என்பதை பயந்ததற்காக வேண்டி அந்த நாயை விரட்டுகிறார்கள். பல தடவைகள் அந்த நாயை விரட்டுகிறார்கள். இயலாத முறையில் கல்லாலும் எடுத்து அடிக்கிறார்கள். உடனே அந்த நாய் பேசுகிறது. அன உஹிப்பு ஸாலிஹீன், நான் சாலிஹீன்களை நேசிக்கிறேன் என்று கூறுகிறது. இது நேசம். இதை பின்பற்றுதல் என்று கூற முடியாது. ஆனால் பின்பற்றுவதை மஹப்பத் என்று தற்பெருமை அடித்துக் கொண்டு திரிகிறார்கள் ஒரு கூட்டத்தினர். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பின்பற்றுதல் வேறு, மஹப்பத்து வேறு. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 53வது வயதினிலே ஹிஜ்ரத்து செய்யுமாறு இறைவன் கட்டளையிடுகிறான். ஹிஜ்ரத்து செய்வதற்காக வேண்டி அவர்களுடைய தோழர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஆயத்தம் செய்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த விடயத்தை அறிவிக்கிறார்கள். அறிவித்ததில் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவிலே தூங்கியதே கிடையாது. என்ன காரணம்? ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக செல்வதற்காக வேண்டி தனது தோழரை அழைப்பதற்காக வீட்டுக்கு சென்று வீட்டை தட்டுகிறார்கள். தட்டிய மறுகணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கதவை துறக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம். தட்டிய உடனே கதவை, அதுவும் பகலில் என்றாலும் பிரச்சனை இல்லை, இரவு வேளையில் தட்டிய மறுகணம் கதவை துறக்கிறார்கள். அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, நீங்கள் உறங்கவில்லையா, நீங்கள் தூங்கவில்லையா என்று கேட்ட நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை ஒரு சிறிதளவு நேரம் கூட தாமதப்படுத்த கூடாது. நீங்கள் தட்டிய மறுகணம் நான் உங்களுடன் பயணம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் நீங்கள் சொன்ன அன்றிலிருந்து இரவு முழுவதும் நான் உறங்கவே இல்லை என்று கூறினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதுதான் மஹப்பத். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வைத்த மஹப்பத் இது. அது மாத்திரமல்ல, ஒரு முறை சஹாபாக்கள் யுத்தத்திற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். அப்போது ஒரு சஹாபியை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கூறுகிறார்கள், இந்த யுத்தத்திலே நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள். அந்த சகோதரர், அந்த தோழர் கேட்டுவிட்டு, நாயகமே யா ரசூலல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவ்வாறு நான் ஷஹீதாக்கப்படுவேனே, ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது நாயகமே, எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வயிற்றிலே முத்தமிட வேண்டும் நாயகமே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தோழர் கூறிய போது, அவ்வாறே அந்த விடயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த தோழருக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். சகோதரர்களே, இது மஹப்பத், இது அன்பின் வெளிப்பாடு. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு தோழர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகம் வெட்டினால் அந்த நகத்தை சேகரித்து வைத்தார்கள். என்ன காரணத்திற்காக வேண்டி என்றால், அந்த நகத்தை எனது கபரிலே வைத்து
அடக்கம் செய்யுங்கள் என்று அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் அவர்கள் வசியத்து செய்கிறார்கள். இதில் ஏதாவது அமல் பின்பற்றுதல் வணக்கம் ஏதும் இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. இதுதான் மஹப்பத்துடைய வெளிப்பாடு என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏராளமான விடயங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு ஏராளமான விடயங்களை உத்தம சஹாபாக்கள் மூலமாக சஹாபாக்கள் நேசித்த நேசத்தை பார்த்தாலே அவர்களை நாங்கள் அதிகம் நேசிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்ப்போம். நாங்கள் நாயகத்தை நேசித்தால், நாங்கள் நாயகத்தை புகழ்ந்தால், நாங்கள் நாயகத்தை கண்ணியப்படுத்தினால், இறைவனுடைய அந்தஸ்திற்கு நாயகத்தை கொண்டு போய் வைக்கிறீர்களே என்று சில குழப்பவாதிகள் எங்களை குழப்புவது மாத்திரமல்லாமல் மக்களையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இறைவனுடைய அந்தஸ்தில் உயர்த்தி வைக்கிறோமாம். ஒரு முறை சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யாராவது நாயகமே எனக்கு உணவு கிடையாது, எனது குடும்பத்தார்களுக்கு உணவு கிடையாது, எனக்கு வசதி கிடையாது என்று கூறினால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் இருப்பதை அல்லது யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை கையை காட்டி அவர்களிடத்தில் போய் கேளுங்கள் என்று சொல்லுவது வழக்கம். அதே போன்றுதான் ஒரு முறை சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களின்பால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை காட்டி இவரிடத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி ஏதாவது உணவு தருமாறு போய் கேளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த சில பொருட்களை அந்த மனிதரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அந்த மனிதர் சென்று மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். நாயகமே, எனக்கு போதாது, கொடுக்கப்பட்ட இந்த உணவு எனக்கு போதாது, எனது குடும்பத்தார்களுக்கும் போதாது. மீண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சென்று சிறிது இறைவனுக்காக வேண்டி சிறிது உணவு தருமாறு கேளுங்கள். மீண்டும் அவ்வாறு அந்த மனிதர் செல்கிறார். மீண்டும் அவருக்கு போதாமல் வருகிறது. இவ்வாறே 2-3 தடவைகள் மீண்டும் மீண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கிறார்கள். அதே போன்று அவர்களும் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கையை காட்டி அவர்களிடத்தில் கேட்கும்படி கூறுகிறார்கள். அவர்களும் சிறிது சிறிதாக கொடுத்து அனுப்புகிறார்கள். இறுதியாக அந்த மனிதர் மீண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்கிறார்கள். நாயகமே, யா ரசூலல்லாஹ், இதுவும் எனக்கு போதாது நாயகமே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் போய் கேளுங்கள் என்று அனுப்புகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உணவு தரட்டாம் என்று கூறிய போது அவர்களிடத்தில் இருந்த அனைத்து உணவுகளையும் அந்த மனிதரிடத்தில் கொடுக்கிறார்கள். அந்த மனிதருக்கு பேரதிர்ச்சி. இறைவனுக்காக வேண்டி 3 தடவைகள் கேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுக்காக வேண்டி கேட்கும் போது இருந்த மொத்த உணவையும் தந்து விட்டார்களே. இவர்கள் நரகவாதியா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 10 சஹாபாக்களில் 3வது கலீஃபாவாக திகழ்கின்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்போதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த இறைவனை எங்களுக்கு காட்டித் தந்தது இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த நாயகத்தை பின்பற்றினால், இந்த நாயகத்தை மஹப்பத்து வைத்தால் எங்களுக்கு
இறைவனை மஹப்பத்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் இறைவனுடைய மஹப்பத்து இரத்த கடச்சிருமங்கிறதுதான் இந்த விடயத்தினுடைய பொருள். அதைத்தான் இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையிலே கூறி காட்டுகின்றான். குல், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் இறைவனை நேசிக்க வேண்டுமாக இருந்தால், இறைவனை நீங்கள் மஹப்பத்து வைக்க வேண்டுமாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் கூறுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா உங்களை நேசித்து விடுவான். உங்களுடைய நேசம் அங்கே பாஸ். உங்களுடைய நேசம், நீங்கள் இறைவனின் மீது வைத்த நேசம் அங்கே கபூலாகிவிட்டது. எதன் காரணத்தினால்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் காரணத்தினால். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் உங்களுக்கு இறைவனுடைய நேசம் கிடைத்துவிடும். அது மாத்திரமல்ல, யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆகவேதான் இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலாவே அவனுடைய அருள்மறையிலே அன்னலம் பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை, அவர்களை பின்பற்றுவதை அழகிய முறையில் கூறி காட்டுகின்றான். இது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னும் ஏராளமான விடயங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், மண்டையோற்றில் மது அருந்திய மடையர்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள். எதன் காரணத்தினால்? அவர்களிடம் இருந்த நற்குணங்களின் காரணத்தினால். நாயகத்தை நாம் நேசித்தால், நாயகத்தை நாம் மஹப்பத்து வைத்தால், எங்களுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்காது. எங்களுடைய உள்ளங்கள் உருகிவிடும். இதைத்தான் அறிஞர் பெருமக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று எங்களை வலியுறுத்தினார்கள். சர்வசாதாரணமாக ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக குர்ஆன் மதரசாக்களை நாம் சென்று பார்த்தால், குர்ஆன் மதரசாக்களை எடுத்துக்கொண்டால், குர்ஆன் மதரசாக்களிலே வெறுமனே குர்ஆன் மாத்திரம் ஓதி கொடுப்பது கிடையாது. அன்னலம் பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை, அவர்கள் மீது வைத்த மஹப்பத்தை, அவர்களை பின்பற்றக்கூடிய இவ்வாறான பல விடயங்களை சொல்லிக் கொடுக்கப்படும். எதன் காரணத்தினால்? என்ன நோக்கம்? இதனுடைய வெளிப்பாடு என்ன என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய, அவர்கள் இருக்கக்கூடிய உள்ளத்திலே எந்தவித கெட்ட எண்ணங்களும் வராது, எந்தவித கெட்ட செயல்களும் நடைபெறாது. இதை ஆதரவு வைத்த, இதை ஆசை வைத்த பெருமக்கள் தான் குர்ஆன் மதரசாக்களிலே சிறுவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய வேளைகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களை நேசம் வைப்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூறினார்கள். என்னை எவ்வாறு நீங்கள் நேசிக்கிறீர்களோ, மஹப்பத்து வைக்கிறீர்களோ, அதே போன்று எனது குடும்பத்தார்களையும் நேசம் வைக்க வேண்டும், மஹப்பத்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் கேளுங்கள் என்று குர்ஆனிலே இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். நாயகமே, இந்த பரிசுத்த மார்க்கத்தை இந்த உம்மத்திற்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கு கூலியாக கேளுங்கள் நாயகமே. சும்மா ஏதோ ஒரு கொடுத்து வச்சதுக்கு கேட்கிற மாதிரி கேட்கறல. நீங்க இந்த பரிசுத்த மார்க்கத்தை இந்த மனிதர்களுக்கு, இந்த உத்தம சஹாபாக்களிடத்தில் கொண்டு சேர்த்ததற்காக வேண்டி, இந்த மனிதர்களிடத்தில் கொண்டு சேர்த்ததற்காக வேண்டி
கூலியாக உங்களுடைய குடும்பத்தார்களை மஹப்பத்து வைப்பதை நாயகமே நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். நாயகத்தை மாத்திரம் நேசம் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்வோமேயானால், அவர்களுடைய குடும்பத்தார்களை மதிக்காவிட்டால் அந்த நாயகத்தின் மீது வைத்த நேசம் பரிபூர்ணமாகாது. எம்பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே உதித்த பரிசுத்த குடும்பத்தார்கள் இன்னும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அதே வழியிலே வந்த ஒரு சையது சாதாத் அவர்கள்தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு கடமை கிடையாது. ஆனால் அவர்கள் இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துவது எங்களுக்கு கட்டாய கடமை. இது நானோ நீங்களோ சொன்னது கிடையாது. இறைவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுங்கள் நாயகமே என்று அறிவித்த வசனம்தான் இது. ஆகவேதான் இப்போது கூறப்பட்ட விடயங்கள் மிகவும் சொற்பமானது. இதைவிட ஏராளமான விடயங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்கக்கூடிய இந்த விடயத்தை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் கூறிக்கொண்டு உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழக்கூடிய மன்னர்களுடைய தூதுக்குழுவினர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருவது வழக்கம். அவ்வாறு ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஒரு தூதுக்குழு வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒன்றன் கீழ் ஒன்றாக சஹாபாக்களுடைய இரு கைகளை ஏந்தியவர்களாக சஹாபாக்கள் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. இதை பார்த்த அந்த தூது குழுவினருக்கு பேரதிர்ச்சி. என்ன காரணம், ஏன் இவ்வாறு என்றால், அந்த அருமை பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த அந்த தண்ணீர் கீழே சிந்தவில்லை சகோதரர்களே. சஹாபாக்கள் கையை ஏந்தி அந்த தண்ணீரை பெற்று தனது உடலிலும் அங்கங்களிலும் பூசிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை பார்த்த தூதுக்குழுவினர் பேரதிர்ச்சி கொண்டு அவர்களுடைய மன்னர்களிடத்தில் கூறுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தலைவரையும் நாங்கள் இவ்வாறு பார்த்தது கிடையாது. அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால், காரலை உமிழ்ந்தால் அந்த காரல் கீழே விழாது. அருமையான சஹாபாக்கள் அந்த காரலை பெற்று தான் உண்ணும் போது ஊறுகாய் போன்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது மஹப்பத். இது அந்த நாயகத்தை நேசித்த நேசத்தின் வெளிப்பாடு சகோதரர்களே. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாயகத்தை நேசிக்காமல் எங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. இந்த நாயகத்தை நேசிக்காமல் எங்களுக்கு எந்தவித நலவும் கிடையாது. வெறுமனே மிருகங்களாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய்மார்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு, வாழும் வளரும் பிள்ளைகளுக்கு நாயகத்துடைய குணத்தை, நாயகத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளை குணச்சீலர்களாக வளர்வார்கள். நாயகத்தை பற்றி, நாயகத்தினுடைய குடும்பத்தார்களை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படாததுதான் இந்த பிள்ளைகள் காடையர்களாக சுற்றித் திரிகிறார்கள். இதற்கு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இந்த மௌலிதுகள் நாங்கள் பாராயணம் செய்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம். முதல் புகழ் பாடல் எதுவென்று தெரியுமா சகோதரர்களே? முதல் புகழ் பாடலே குர்ஆன் தான்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதவில்லையா, நீங்கள் குர்ஆன் ஓதவில்லையா என்று கேட்டார்கள். நாங்கள் ஓதி இருக்கிறோம். ஆம், கான குலுக்குஹு அல் குர்ஆன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாகத்தான் இருந்தது என்று சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இவ்வாறு முதன்முறையாக இறக்கப்பட்ட குர்ஆன் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாரம். அதே போன்று மௌலீதுகள், குர்ஆனிலே எங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் இருக்கின்றது என்று சிலர் கேட்கலாம். ஏனென்றா வெறுமனே தர்ஜுமா மட்டும் பார்த்து விளக்கம் சொல்றாங்களுக்கு இது விளங்க மாட்டுச்சு. இறைவனுடைய கலாம் ஜாமிஉல் கலீம், ஒரு சொல்லை கொண்டு எத்தனையோ விடயங்களை பொதிந்தது இந்த குர்ஆன். வெறுமனே 6666 வசனங்கள் தான் என்று சொன்னால் அந்த 6666 வசனங்களுக்கும் இந்த கடலை மையாக்கி உலகிலே உள்ள அனைத்து மரங்களையும் பேணாவாக்கி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாது என்று குர்ஆன் கூறுகின்றது. அது மாத்திரமல்லாமல் எத்தனை முறை நீங்கள் கடலை மையாக்கினாலும், எத்தனை முறை நீங்கள் உலகத்திலே உள்ள மரங்களை பேணாவாக்கினாலும் அந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி முடிக்க முடியாது என்று குர்ஆனே சொல்லி காட்டுகின்றது. சகோதரர்களே, ஆகவேதான் வெறுமனே தர்ஜுமாவை மாத்திரம் விளக்கம், தர்ஜுமாவை மாத்திரம் வைத்துக் கொண்டு விளக்கம் கூறுவது முட்டாள்தனம். ஆகவேதான் உண்மையாக ஒரு குர்ஆனுக்கு நீங்கள் விளக்கம் கூற வேண்டுமாக இருந்தால் 25 கலைகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். 25 கலைகள் என்றால் அரபு இலக்கணம் என்பது ஒரு கலை, அரபு சம்பந்தமான இலக்கண கலை என்பது இந்த 25இல் ஒன்று. இவ்வாறு 25 கலைகள் குர்ஆனுக்கு விளக்கம் கூறக்கூடியவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் கண்டால், அது மாத்திரமல்ல, எத்தனையோ அறிஞர்கள் ஒரு விடயத்தை ஞாபகிக்கும் போது எத்தனையோ ஆயிரம் ஹதீசுகளை மனனமிட்ட மனிதர்கள் கூட குர்ஆனுக்கு விளக்கம் கூறுவதற்கு பயந்தார்கள். இவ்வாறு குர்ஆனுடைய அற்புதம். ஆகவேதான் இந்த குர்ஆன் தான் நாயகத்தினுடைய குணமாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இது மாத்திரமல்ல, ஏராளமான விடயங்கள். அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றது. சகோதரர்களே, அந்த நாயகத்தை நாம் நேசிக்காவிட்டால் எங்களுடைய கபிரிலும் எங்களுக்கு வேதனை தான், எங்களுடைய மறுமை வாழ்க்கையும் எங்களுக்கு வேதனையாகத்தான் அமையும் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த நாயகத்தை நாங்கள் உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக நேசிக்கின்றோம். இந்த நாயகத்துடைய மௌலீதை நாங்கள் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கபரிலே ஒரு மனிதரை அடக்கம் செய்தால் கூட யானபி படிப்போம். ஏனென்று சொல்லி சொன்னா, எங்கட நாயகம் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரறைக்கு சமூகம் அளிக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்தில் நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைப்பதற்காக வேண்டி, அவர்கள் வருவதற்காக வேண்டி நாங்கள் புகழ் மாடை பாடுவோம். இதை கூடாது என்று சொல்வதற்கு ஒருத்தரும் தேவையில்லை. எங்கட இடத்துல நாங்க செஞ்சுட்டு போவோம். கூடுமா கூடாதாங்கிறத நீங்க போய் பாருங்க. எங்கட நாயகத்தை நாங்க நேசிக்கிறோம். அத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. நாங்கள் நாயகத்தை நேசிக்கிறோம், அந்த நாயகத்தோட நாளை மறுமையில் இருப்போம். நீங்கள் வேறு மனிதர்களை, நடிகர்களை அல்லது விளையாட்டு வீரர்களை நீங்கள் நேசித்தால்
உங்களுடைய நிலைமை என்பதை நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஆகவே எம்பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்துக் கொடுப்போம். அது ஒன்று போதும். அவர்களை குணச்சீலர்களாக வளர்த்தெடுப்பதற்கு வேறு எந்த அறிவும் தேவையில்லை. ஆகவேதான் அண்ணலம் பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய ஆஷிக்கீன்களுடைய கூட்டத்திலே என்னையும் எனது குடும்பத்தார்களையும், உங்களையும் உங்களது குடும்பத்தார்கள் அனைவர்களையும் இறைவன் ஹக்கு ஜல்ல ஸனஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நாளை ஜன்னத்துல் ஆலாவான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எம்பெருமானார் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்களோடு நாங்களும் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். மொஹீதீன் ஜும்மா பெரிவள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகே தர்கா ஷெரீப் நம்பிக்கையாளர் சபையோடு இணைந்து ஆள் கடல் மீனவர் சங்கம், இயந்திரப்படகு மீனவர் சங்கம், கரைவலை மீனவர் சங்கம், உலமாக்கல் மற்றும் மஹல்லாவாசிகள் இணைந்து நடாத்துகின்ற இந்த மாபெரும் மீலாத் விழா மாநாட்டிலே சிறப்பு பயான் உரை ஆற்றி விடைபெற்றிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலவி ARM முஆதிர் முஸ்தபி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய தினத்திலே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மദ്രസத்துல் முஹம்மதியா கல்முனை மொஹீதீன் ஜும்மா பெரிவள்ளி வாசலிலே நடாத்தப்படுகின்ற மദ്രസத்துல் முஹம்மதியா மദ്രസാவினுடைய மாணவர்களின் இஸ்லாமிய கலை கலாசார நிகழ்வுகளோடு இந்த நிகழ்வுகள் ஆரம்பித்தது. இந்த மദ്രസാவினுடைய அதிபர் கண்ணியத்துக்குரிய மௌலவி அகமட் ஹக்பல் மன்ஃபை அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதன் பிற்பாடு இஷா தொழுகையினை தொடர்ந்து மௌலித் பாராயணம் செய்யப்பட்டது, சுபஹான மௌலித் பாராயணம் செய்யப்பட்டது. இந்த மௌலித் மஜ்லிஸிலே கலந்து கொண்ட எமது கல்முனை மொஹீதீன் ஜும்மா பெரிவள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீப் நம்பிக்கையாளர் சபையினருக்கும், அதுபோல கல்முனை ஜாமியா மன்ஃபயல் ஹிதாயா அரபு கல்லூரியினுடைய நிர்வாகிகள், அதனுடைய அதிபர்கள், இந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல் இந்த இடத்துக்கு வந்து எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இந்த இடத்துக்கு வந்து சிறப்பு பயான் சொற்பொழிவு ஆற்றிய எங்களது கண்ணியத்துக்குரிய மௌலவி ARM முஆதிர் முஸ்தபி அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரடியாக தாருஸ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சி, அதுபோல மிஹ்ராத் தொலைக்காட்சியினூடாக இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இந்த அளவிலே இன்றைய நாள் நிகழ்வுகளை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் இந்த இடத்திலிருந்து நேரடியாக இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் என்ற செய்தியோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.